ஹலோ நண்பர்களே! வெல்கம் டூ கோடன். வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போலாம். லாஸ்ட் வீடியோ வந்து லிஸ்ட்ஸ பத்தி பார்த்தோம். டிஃபரெண்ட் டைப் ஆஃப் லிஸ்ட் எப்படி இருந்துச்சு? அதேமாரி வந்து லிஸ்ட்ட எப்படி வந்து கிரியேட் பண்றது? அதில வந்து எப்படி வந்து நம்பரிங் கொண்டு வரது? அதேமாரி புல்லட் பாயிண்ட் கொண்டு வரது? இப்படி வந்து டிஃபரெண்ட்டான லிஸ்ட்ட வந்து பார்த்தோம். அதேமாரி இந்த வீடியோல வந்து இமேஜஸ பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். பிகாஸ் இமேஜஸ்னா என்ன? அது எதுக்காக யூஸ் ஆவுது? இதெல்லாம் வந்து நமக்கு தெரியணும்ல. ஸோ, அதனால வந்து நம்ம வெப்சைட்டுக்கு தேவையான இமேஜ எப்படி கொண்டு வரது? அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ, வாங்க காய்ஸ் கோடிட்டருக்குள்ள போலாம். ஸோ, முதல்ல வந்து நான் ஆல்ரெடி ஒரு ஃபைல வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ, அதோட டைட்டில் வந்து இமேஜஸ்ன்னு குடுத்துருக்கேன். ஸோ, அத நான் வந்து ஓப்பன் பண்ணியும் வச்சிருக்கேன். ஸோ, இப்ப நான் என்ன பண்றேன், இப்ப எம்ப்டியா இருக்கக்கூடிய இந்த பேஜ்ல வந்து ஜஸ்ட் நான் என்ன பண்றேன், முதல்ல ஒரு ஹெட்டிங் டேக் குடுத்துடுறேன். H2ல வந்து ஒரு டேக் குடுக்குறேன். என்னன்னா, மை இமேஜஸ் அப்படின்னு குடுக்குறேன். மை இமேஜஸ்ன்னு குடுத்ததுக்கப்புறம் என்ன ஆகும்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். தெரியலன்னா ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருக்க பழைய வீடியோஸ போய் பாருங்க. ஸோ, இது என்ன ஆயிடும், முதல்ல இங்க ஹெட்டர்லாம் வந்துடுச்சு. இப்ப வந்து அடுத்தது என்ன பண்ண போறோம், நம்ம இமேஜஸ பத்தி பார்க்க போறோம்ல. ஸோ இமேஜஸ பத்தி சிம்பிளா தெரிஞ்சுக்கோங்க. அப்படின்ற இமேஜஸ கொண்டு வரதுக்கு சிம்பிளா வந்து ஐஎம்ஜி அப்படின்ற டேக்க நீங்க குடுத்தாலே போதும். அதுல வந்து விஎஸ் கோட்ல வந்து அதுவே ஆட்டோமேட்டிக்கா மத்த கோட வந்து கம்ப்ளீட் பண்ணிடும். ஸோ நீங்க நார்மலா பண்ணும்போது என்ன பண்ணணும், இமேஜ குடுத்ததுக்கப்புறம் எஸ்ஆர்சின்றது சோர்ஸ். சோர்ஸ்ல என்ன இருக்கு, சோர்ஸ்ல வந்து நம்ம எங்க இருந்து இமேஜ் வரப்போது? அதாவது என் லோக்கல் மெஷின்ல எந்த ஃபோல்டர்லேருந்து வரப்போது? அதே மாரி வந்து ஏதாவது ஒரு வெப்சைட்ல இருந்து வரப்போதா? ஸோ இந்த மாரி டிஃபரண்டான அ ஃபோல்டர்ஸ்லயோ இல்ல டிஃபரண்டான ஒரு பிளேஸ்ல இருந்தோ எப்படி வந்து வரணும்? ஸோ எங்க இருக்கு அப்படின்றத வந்து காமிக்கிறது தான் சோர்ஸ். ஆல்ட் அப்படின்றது என்னன்னா, அ வ நம்ம முதல்ல வந்து ஒரு இமேஜ வந்து குடுத்ததுக்கப்புறம், அந்த இடத்துல அந்த இமேஜ் சப்போஸ் இல்லன்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் நான் இந்த ஆப்பிள்ன்ற ஒரு இமேஜ் இப்ப நான் குடுக்குறேங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப இந்த ஆப்பிள் டாட் ஜேபிஜி அப்படின்னு நான் லோக்கல்ல வச்சிருக்கேன். ஸோ, அத வந்து குடுக்குறேன். குடுத்ததுக்கப்புறம் என்ன ஆகும், இங்க வந்து அது இமேஜ் வர ஆரம்பிச்சுடுச்சு. ஸோ, இப்ப இங்க இமேஜ் இருக்கு. அதனால வருது. இப்ப சப்போஸ் இங்க வந்து நான் வேற ஒரு நேம்ல வந்து குடுக்குறேன். லைக் நேம் வந்து ராங் ஆயிடுச்சு. ஸோ, அப்ப வந்து என்ன ஆகும், இங்க இமேஜ் வராதுல்ல. ஸோ, அதனால இந்த இடத்துல வந்து ஆல்டர்னேட்டா என்ன டெக்ஸ்ட் வரணும் அந்த இடத்துல அப்படின்றது தான் ஆல்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப பாருங்க நான் ஆப்பிள்ன்னு குடுத்ததுக்கப்புறம், இந்த இடத்துல என்ன வருது, ஆப்பிள்ன்னு டெக்ஸ்ட்ல வருது. ஸோ இதுதான் ஆல்டர்னேட் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் வந்து இதில ஆல்ட்ன்ட்டு ஆக்ட் ஆவுது. ஸோ இப்ப அதில நம்ம என்ன பண்றோம், நமக்கு தேவையான அந்த கன்டென்ட் வந்து என்ன குடுக்கணுமோ, அந்த ஒரு வாக்கியத்த வந்து அந்த ஒரு ஸ்டேட்மென்ட் இல்லன்னா அந்த ஒரு வேர்ட வந்து நம்ம குடுக்குறோம். குடுத்ததுக்கப்புறம் அது வந்து இங்க தெரிய ஆரம்பிச்சுடும். லைக் ஆப்பிள்ன்னு குடுக்கணும்னு தேவையில்ல. இமேஜ் நாட் ஃபவுண்டுன்னு குடுத்தா, அது வந்து ஒரு கொஞ்சம் மீனிங்ஃபுல்லா இருக்கும்ல. இமேஜ் நாட் ஃபவுண்ட். ஸோ அப்படின்னு நான் குடுத்ததுக்கப்புறம் நீங்க போனீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு தெரியும் என்ன வரும்ன்ட்டு, இமேஜ் நாட் ஃபவுண்டுன்னு வந்துருச்சு. ஸோ இது எப்போ வரும்? அங்க இமேஜ் இல்லாதம்போது. அதே இப்ப இங்க இமேஜ் இருக்கு அப்படின்னா என்ன ஆகும்? அந்த இமேஜ் தான் வர ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து என்னன்னா, லோக்கல் மெஷின்லேருந்து எப்படி நம்ம இமேஜ் வந்து எடுக்கிறது? லோக்கல் மெஷின்லேருந்து எப்படி வந்து இமேஜஸ் வந்து நான் குடுக்குறது அப்படின்ட்டு. ஒரே இமேஜ் தான் எடுக்க முடியுமா அப்படின்னு பார்த்தா, இல்ல. நம்ம மல்டிபிள் இமேஜஸ் வந்து எடுக்கலாம். லைக் இப்ப வந்து நான் நெக்ஸ்ட் என்ன செய்றேன், இந்த ஃப்ராக் அப்படின்ற ஒரு இமேஜ் வந்து குடுக்குறேன். ஃப்ராக் டாட் அப்படின்னு குடுத்ததுக்கப்புறம் இங்க வந்துருச்சு. ஸோ இது ஆட்டோ ஃபில் பண்ணதுக்கப்புறம் நான் போய் பார்த்தா, அந்த ஃப்ராகோட இமேஜும் வந்துருச்சு. அதே மாரி நான் இங்க பிரேக் டேக் ஒண்ணு யூஸ் பண்ணா என்ன ஆகும்? நெக்ஸ்ட் பேஜ்ல வந்து ஐ மீன் நெக்ஸ்ட் லைன்ல வந்து வர ஆரம்பிச்சுடும். உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இது 2த்தையும் நான் தனியா தெரியணுன்றதுக்காக என்ன பண்றேன், ஹெச்ஆர்ன்ற டேக்க யூஸ் பண்றேன். டேக்க யூஸ் பண்ணா என்ன ஆகுது, நடுவுல ஒரு லைன் வந்துடும். ஸோ அத வச்சு நீங்க ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். ஸோ இத தவிர வந்து இன்னொரு இமேஜும் வச்சிருக்கேன். அதையும் நான் குடுக்குறேன். குடுத்ததுக்கப்புறம் இதில வந்து எப்படி நான் ஒரு இமேஜோட ஹைட் அண்ட் சைஸ வந்து அ விட்த் அண்ட் சைஸ ஹைட்ட வந்து எப்படி நான் வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்றதையும் அப்படியே பார்த்துடலாம். ஸோ இப்ப நான் இன்னொரு இமேஜையும் குடுக்குறேன். சோர்ஸ் ஸோ இதுக்குள்ள என்ன இருக்கு? இன்னொரு இமேஜ நான் குடுக்குறேன். என்னன்னா ஐஸ்.ஜேபிஜி அப்படின்னு குடுக்குறேன். ஐஸ்.ஜேபிஜி அப்படின்ட்டு குடுத்ததுக்கப்புறம், நீங்க பார்த்தீங்கன்னா, என்னுடைய அந்த ஒரு இமேஜும் வந்துருச்சு. ஸோ அந்த இமேஜ் ஏன் இப்ப பக்கத்துல வராம நெக்ஸ்ட் ஏன் வந்திருக்கு அப்டின்னா, அதோட சைஸ் வந்து ரொம்பவே பெருசா இருக்கு. ஸோ அதனால வந்து அந்த இடத்துல கவர் ஆவாது. இந்த இடத்துல கவர் ஆவாததுனால, இது வந்து நெக்ஸ்ட் லைன்ல வருது. இப்ப அதே நான் இதோட விட்த்த வந்து நான் இங்க கண்ட்ரோல் பண்ணேன்னு வச்சுக்கோங்க. இதோட விட்த்த வந்து நான் ஒரு லைக் ஒரு 500 பிக்சலுக்கு வைக்கிறேன். 500 பிக்சலுக்கு வச்சதுக்கப்புறம், எங்க வருது இது? பக்கத்திலேயே வருது. ஏன்? ஏன்னா, அதற்கு தேவையான ஸ்பேஸ் வந்து பக்கத்தில கிடைக்குது. அதே மாரி நான் ஹைட்டையும் கண்ட்ரோல் பண்ணலாம். லைக் ஹைட்ன்னு குடுத்ததுக்கப்புறம், ஒரு 400 பிக்சல்ஸ் அப்படின்னு குடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ, அந்த டைம்ல என்ன ஆகும்? 400 பிக்சல் ஹைட்டும், 500 பிக்சல் விட்த்தும் வந்துரும். ஸோ, அதுவே நீங்க வந்து பிக்சல்ஸ்ல குடுக்குறதுக்கு பதிலா மத்த யூனிட்ஸ்லயும் குடுக்கலாம். பட் அத வந்து அப்புறம் பார்க்கலாம். இப்போதைக்கு வந்து நீங்க பிக்சல்ஸயே ஞாபகம் வச்சுக்கலாம். பிக்சல் குடுக்குறதுக்கு பிஎக்ஸ் அப்படின்னு குடுத்தாலே அது வந்து கண்ட்ரோல் ஆயிடும். ஸோ இது வந்து லோக்கல் மெஷின்ல இருந்து நீங்க எடுக்கக்கூடிய இமேஜ். ஸோ இது வந்து இந்த மாரி கொண்டு வந்துக்கலாம். இப்ப சப்போஸ் நீங்க லோக்கல் மெஷின்ல இமேஜஸ் இல்ல. என் என் இமேஜ் வந்து நான் ஆன்லைன்ல இருந்து எடுக்கணும் அப்படின்னா,
அதுவும் நீங்க ஈஸியாவே பண்ணலாம். என்ன பண்ணணும்னா, ஐஎம்ஜி அப்படின்னு குடுத்துட்டு, என்ன பண்றீங்க நீங்க, ஐஎம்ஜின்னு சோர்ஸ் குடுத்துட்டீங்க. குடுத்ததுக்கப்புறம், நீங்க என்ன குடுக்குறீங்கன்னா, லைக் எப்படி சொல்றது? இந்த சோர்ஸ்ன்ற இடத்துல வந்து, நீங்க வந்து ஏதாவது ஒரு இமேஜ சர்ச் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் நான் இங்க வச்சிருக்கேன். ஸோ, அதனால இதோடைய இமேஜோட அட்ரஸ வந்து காப்பி பண்ணிட்டு, நான் இந்த இடத்துல இதோட அட்ரஸ வந்து குடுத்தா, இப்ப நீங்க போய் பார்த்தீங்கன்னா, நான் இப்ப குடுத்த அந்த இமேஜும் சேர்ந்து வரும். லோட் ஆவுது. பாருங்க லோட் ஆனதுக்கப்புறம் வருது. ஸோ, ரொம்ப பெருசா வருது. அதனால வந்து தெரிய வந்து கஷ்டமா இருக்கு. இருங்க நான் ஒரு நிமிஷம். இப்ப இதோட என்ன பண்ணலாம்? விட்த் அண்ட் ஹைட்டையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். இதையும் ஒரு விட்த் ஒரு 600 பிக்சல் அப்படின்னு வைக்கலாம். அதே மாரி வந்து ஹைட் வந்து ஒரு லைக் 500 அப்படின்னு வைக்கலாம். 500 பிக்சல் அப்படின்னு வச்சதுக்கப்புறம், இப்ப என்ன சைஸ்ல வருதுன்னு பாருங்க. ஸோ, இப்ப வந்து அ நமக்கு தெரியக்கூடிய ஒரு சைஸ்ல வந்து வருது. நான் இப்ப இமேஜ் வந்து இப்ப பாருங்க நான் வந்து சைஸ் என்ன என்ன செஞ்சேன்னா, மினிமைஸ் பண்ணேன். அதாவது வந்து ஜூம் அவுட் பண்ணேன். ஜூம் அவுட் பண்ண உடனே நமக்கு ஒரே இதுல வந்து வர ஆரம்பிச்சுருச்சு. அதே நான் ஜூம் இன் பண்ணா என்ன ஆகும்னா, நெக்ஸ்ட் வந்து வர ஆரம்பிக்கும். ரீசன் வந்து உங்க ஸ்க்ரீன்ல வந்து எந்த சைஸ் இருக்கோ, அதுக்கு அந்த விட்த்க்கு ஏத்த மாரி வந்து அது வர ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து ஆன்லைன்ல இருந்து இமேஜ் எடுக்கிறது. நீங்க இதுலயுமே டிஃபரண்டான சிஎஸ்எஸ் குடுத்து, இத டிஃபரண்டா வந்து கொடுக்கலாம். லைக் வந்து இதுக்கு பார்டர் குடுக்கலாம். அதே மாரி வந்து இண்டிவிஜுவலா தெரியணும்னா அதுக்கூடலாம் குடுக்கலாம். லைக் எக்ஸாம்பிள் இதுக்கு மட்டும் நான் பார்டர் குடுக்குறேன் பாருங்க. இன்லைன் சிஎஸ்எஸ் நான் யூஸ் பண்றேன். சிஎஸ்எஸ்னா என்னன்றத இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பட் இப்போதைக்கு இது மட்டுமே பாருங்க. ஜஸ்ட் வந்து நான் இங்க குடுக்குறேன். என்ன குடுக்குறேன்? பார்டர் அப்படின்னு குடுக்குறேன். பார்டர்ன்னு குடுத்ததுக்கப்புறம், அதுல வந்து ஒரு 2 பிக்சல் பார்டர வந்து சாலிட்ல குடுக்குறேன். அதுவும் வந்து எந்த கலர்ல வேணும்? எனக்கு ப்ளூ கலர்ல வேணும். ஸோ இப்ப வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, இதுக்கு மட்டும் 2 எதுல வந்திருக்கு? 2 பிக்சல்ல வந்து பார்டர் வந்திருக்கு. அதுவும் எப்படின்னா, நார்மல் இல்லாம நான் டாட்டட் குடுக்குறேன். ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, டாட்டட் வந்து வரும். இப்ப இதுல லோட் ஆனதுக்கப்புறம் நீங்க பார்க்கலாம். டாட்டட் இது வந்து வரும். வெயிட் ஒரே ஒரு நிமிஷம் டாட் எடுக்கல. ஸோ டேஷ்ன்னு கொடுக்க பார்க்கலாம். எது எடுக்குதுன்ட்டு. இப்ப குடுத்ததுக்கப்புறம் நீங்க பாருங்க. இங்க எதுவுமே ரிஃப்ளெக்ட் ஆவல. ஸோ சரி ஓகே. இப்ப வந்து இப்போதைக்கு நம்ம சாலிடே வைக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து சாரி நான் இங்க ஆல்ரெடி சாலிட டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால தான் அது அங்க அங்க வரல. அதனால தான் வரல. ஓகே. இப்ப நான் டேஷ்டு வந்து குடுக்குறேன். குடுத்ததுக்கப்புறம் என்ன வருதுன்னு பார்க்கலாம். இப்ப பாருங்க டேஷ்டு வந்து வர ஆரம்பிச்சுருச்சு. ஒரு நிமிஷம் இத 2த்தையும் நம்ம வந்து பிரேக் பண்ணிக்கிட்டா, இப்போ நம்ப ஈஸியா வந்து பார்க்க நம்மளால முடியும். அதே மாரி சும்மா இத வந்து ஒரே ஒரு வேல அப்படியே கூட பண்ணிட்டு, என்ன பண்ணலான்னா, நான் ஜஸ்ட் வந்து அலைன் பண்றேன். அலைன் வந்து ஐட்டம்ஸ் வந்து என்ன பண்றேன், சென்டர் வந்து குடுக்குறேன். குடுத்ததுக்கப்புறம் செல்ஃப்ன்னு குடுக்குறேன். அலைன் செல்ஃப் அப்படி குடுத்ததுக்கப்புறம், இப்போ வந்து இது வந்து அதே இடத்துல தான் இருக்கு. பட் சேஞ்சஸ் நடந்திருக்கு. அது என்னன்றத நான் வந்து சிஎஸ்எஸ் நடத்தும்போது சொல்றேன். இப்போதைக்கு இந்த அலைன்மென்ட் வந்து எடுத்துடலாம். எடுத்ததுக்கப்புறம், இப்ப பாருங்க என்னன்னா இதுல வந்து மல்டிபிள் இமேஜஸ் வந்து நம்ம குடுத்தாச்சு. இதே மாரி இந்த இமேஜ் வந்து கிளிக்கபிள் இமேஜஸாவும் நம்ம மாத்தலாம். ஸோ அந்த ஒரு கான்செப்ட்ட வந்து அடுத்த வீடியோல பார்க்கலாம். ரீசன் என்னன்னா, கிளிக்கபிள் இமேஜஸ குடுக்கணும்னா நமக்கு என்ன இருக்கணும், நம்ம கூடவே லிங்க்ஸ் என்னன்றது தெரியணும். ஸோ அதனால வந்து அத நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோல இவ்வளவே போதும். ஸோ இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தாலோ, ஏதாவது ஒரு குயரி இருந்தாலோ, அதே மாரி வந்து பழைய வீடியோஸ்ல ஏதாவது குயரி இருந்தாலோ, எந்த மாரி ஒரு கொஸ்டின் இருந்தாலோ, என்ன பண்ணுங்க நீங்க கமெண்ட்ல வந்து தாராளமா நீங்க எதா இருந்தாலும் சொல்லுங்க. அதே மாரி வந்து வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஷேர் பண்ணுங்க. எந்த அளவுக்கு சப்போர்ட் கிடைக்குதோ, அந்த அளவுக்கு எஃபோர்ட் போட முடியும். ஸோ, அதனால வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. அதே மாரி வந்து சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே காய்ஸ். தேங்க் யூ. ஹேவ் எ ஃபன். அடுத்த வீடியோல வந்து பார்க்கலாம். பாய்.